ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி குக்கிங். இன்றைக்கி நாம் பாரம்பரிய இனிப்பு வகையான அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ பச்சரிசி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா 4-5 முறை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நாலஞ்சு முறை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நல்ல தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கலாம். 3 மணி நேரம் போல் அரிசி ஊறணும். மூடி வச்சிடுறேன். 3 மணி நேரம் ஊறின அரிசியை இந்த மாதிரி காட்டன் டவலில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் அளவுக்கு இந்த மாதிரி போட்டால் போதும். அரிசி நல்லா ட்ரை ஆகிடக்கூடாது. தொட்டு பார்த்திங்கன்னா ஈரப்பதம் இல்லாமல் இருந்தாலே போதும். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றி இதை நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லா அரிசியும் அரைச்சிட்டு வந்தாச்சு. பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். 1/2 கிலோ அரிசிக்கு 300 கிராம் வெல்லம் போட்டால் கரெக்டாக இருக்கும். வெல்லத்தை போட்டு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா கரையிட்டோம். இந்த வெல்லத்தில் மண் இருக்காது, அதனால் நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட இருக்கிற வெல்லத்தில் மண் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு 1 டைம் ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வச்சு பாகு காய்ச்சிக்கோங்க. இதனோட 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பாகு நல்லா கொதிக்கட்டும். பாகு ரெடி ஆயிருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட்டில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள். இந்த வெல்லத்தை கையில் எடுக்கவே முடியல. இன்னும் கொஞ்சம் நேரம் பாகு கொதிக்கணும். அதிரசம் செய்கிறதுக்கு பாகு கரெக்டான பதமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்கள் அதிரசம் கரெக்டாக வராது. ரொம்ப ஹார்டாகிடும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாகை தண்ணியில் ஊற்றுனீங்கன்னா கரைஞ்சும் போயிடக்கூடாது. இறுக்கமாக கல் மாதிரி மிட்டாய் பதத்துக்கும் வந்துடக்கூடாது. இந்த மாதிரி கையில் நல்லா உருட்ட வரணும். உருட்டினா சாஃப்டாகவும் இருக்கணும். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. நாம் அரைச்சி வச்சுருக்கிற மாவோட இந்த வெள்ளைப்பாகை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதனோட 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மூடி வச்சிடலாம். ஒரு நாள் மாவு அப்படியே ஊறட்டும். அடுத்த நாள் நாம் இப்போ அதிரசம் தட்டி எடுத்துக்கலாம். ஒரு நாள் ஆயிடுச்சு. அதிரச மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அரிசி மாவு வெள்ளைப்பாகெல்லாம் இழுத்து நல்லா கட்டியாக ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கிறேன். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஆயில் பேப்பரில் ரவுண்டாக இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. 3 விரலை வச்சு தட்டினாலே ஈஸியாக வரும். வாணலில் அதிரசம் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அதிரசத்தை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப காஞ்சிடக்கூடாது. எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்ததுன்னா மேலே கரிஞ்ச மாதிரி ஆகிடும். மிதமான தீயில் வச்சு அதிரசத்தை பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. பபிள்ஸ்லாம் அடங்கினோடனே அதிரசத்தை வெளியே எடுத்துடலாம். நல்லா ஃபில்டர் பண்ணி வெளியே எடுத்துருங்க. அதிரசத்தை வெளியே எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சு அதை அழுத்தி எடுத்திங்கன்னா எக்ஸஸாக இருக்கிற ஆயிலெலாம் வெளியே வந்துடும். நான் இந்த மாதிரி எல்லா அதிரசமும் சுட்டு எடுத்துட்டேன். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டெய்லி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.